ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சின்டூம் நானும். ஸோ இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோவில் நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க ட்ரெஸ்ஸோட த மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் தாங்க. பட் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா மீஷோவில் மட்டும்தான் அந்த ப்ரைஸில் அவ்வளோ ஓரளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக மீஷோவில் தாங்க. நான்லாம் ஆஃப்லைனில் ட்ரெஸ் எடுக்கிற காலம் போய் இப்போலாம் ஆன்லைனில் தான். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸை மிஞ்சி போனால் நம்ம ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது எப்படியா இருந்தாலும் ஃபீடாக தான் போகுது. அதுக்கு நம்ம மீஷோலேயே பெஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தாங்க என்னோடய ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த நைட் ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். சம்மருக்கு சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரயான் காட்டன் மெட்டீரியலில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வார்லி பிரிண்டடில் வருதுங்க. வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. குவாலிட்டிலாம் சொல்லவே வேணாங்க. ஸோ 358 ருபீஸ்க்கு இது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த பலாசோ ஃபேண்ட்டு தான் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 2 பீசஸ். இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி 285 ருபீஸ்க்கு பலாசோ பேண்ட்டு கிடைக்கிறதுனா சும்மாவே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆஃப்லைனில் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பலாசோ எடுத்தாவே நமக்கு 200 to 250 ருபீஸ் வந்து தாராளமாக வரும். இதுவே வந்துட்டு இப்போது நம்ம செட் ஆஃப் 2 பீசஸ் வந்து 285 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். சரி நானும் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்காதுன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டியெல்லாம் சொல்லவே வேணாங்க. சரைனா அப்படின்ற ஒரு கிளாத்தில் வந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபிட்டன்லாம் சொல்லவே வேண்டாங்க. நான் அப்கமிங் இதெல்லாம் பாரு வியர் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு இது இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது செட் ஆஃப் 2 இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நார்மலாக டிஷர்ட்க்கு பேர் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் குர்த்திஸ்க்கு கூட இந்த மாதிரி பிளாக் பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக்கும் அண்ட் தென் இதோட இன்னொரு காம்போ செட் வந்துட்டு ரெட் கலரில் இருந்துச்சுங்க. சரி ரெட்டுமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். வேறு கலர் இருந்துச்சு, க்ரீன் ஒரு மாதிரி எல்லோ அந்த மாதிரி. பட் எனக்கு அந்த ஷேடில் போவேணாம் அப்படின்றதுனால இந்த ஒரு ரெட் மாதிரி இருந்துச்சு. லைக் ரெட்டு வித் பிங்க் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து சூப்பராக தாங்க இருந்துச்சு. இதை வந்து குவாலிட்டி தாங்க மெயினாக நான் சொல்ல போனேன். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குமோன்னு தான் நான் பார்ப்பேன். பட் நான் கண்டிப்பாக வியர் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு 2 பேண்ட் வருதுன்னா சும்மா கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கும் வாங்குறீங்க அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு நீங்கள் உடனே போய் வாங்கிக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் தாங்க வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இந்த டிஷர்ட்டோட அந்த நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் இல்லைங்களா பிளாக் கலர் பேண்ட்டு, அதை தான் நான் பேர் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஒரு லைக்ரா மெட்டீரியலுங்க. லைக்ரானாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர்லலாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதோட நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி யூனிக்காக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி மேபி நேரில் எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போட்டேன். பட் நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வியர் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் நான் சைடில் அட்டாச் பண்ணியிருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ 255 ருபீஸ்க்கு இந்த டிஷர்ட்லாம் ஒர்த்து தாங்க. ஏன்னா இப்போ வெளியில் போய் எடுத்தாவே இதை விட அதிகமாக தாங்க வரும். ஃபோர்த் ஒன்று என்னென்னா இந்த ஒரு 3 பீசஸ் குர்த்தா செட் தாங்க. 348 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக என்னாலே நம்ப முடியல. பட் நம்பி தாங்க ஆகணும். ஸோ ஆக்சுவலி நான் எல்லோவே ட்ரை பண்ண மாட்டேன். சரி ஓகே இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆக்சுவலி இந்த லெமன் எல்லோ கலர் வந்து பார்க்க அவ்வளோ இதாக இருந்துச்சுங்க. சரி வியர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. குவாலிட்டிலாம் சொல்லவே வேணாங்க. சில்க் காட்டனில் வந்திருக்கு. இதில் ஹைலைட் பண்ணுறது என்னென்னா இந்த ஒரு நெட்டட் ஷால் தாங்க. இந்த ஒரு நெட்டட் ஷால் தான் இந்த ஒரு லெமன் எல்லோக்கே ஒரு ஹைலைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வேணும்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு டிஷர்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு டிஷர்ட்லாம் நான் எப்போயுமே ரெகுலராக வீட்டில் போடுறது அப்படின்றதுனால ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம்க்கு அடுத்து எனக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸுமே பத்தலை. ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்டதுனால சரி ஓகேன்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 209 ருபீஸுங்க. சேம் லைக்ரா கிளாத் தான். ஆக்சுவலி இதோட கம்ஃபர்டபுளுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் எல்லாமே சைடில் வந்து அந்த கிளிப்ஸாக அட்டாச் பண்ணியிருக்கேன். லைக் நான் போட்டது அதோட எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ஒன்றா பார்த்தோம்னா இந்த பலோசோ பேண்ட் தான். அகெயின் 2 பீசஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். 300 ருபீஸ்க்கு மீஷோலேருந்து தாங்க நான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டிலாம் சொல்லவே வேணாம். ரயான் மெட்டீரியலில் வருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது இல்லாத பிரிண்டட் வேறு வருதுங்க. இதை வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸோட வேணுமா பேர் பண்ணிக்கலாங்க. லைக் டாப்ஸு அந்த மாதிரி குர்த்திஸ் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயினாக சம்மர்ன்றதுனால தான் இது நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஏர் ஃப்ளோ இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா நார்மலாக ரெகுலராக வியர் பண்ணுற ட்ரெஸ் ரொம்ப கசகசன்னு இருக்கும், போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுனால இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் சூஸ் பண்ணி நான் வாங்கியிருந்தேங்க. எங்கள் அம்மாலாம் வந்துட்டு இன்னமுமே வந்துட்டு சாரி தான் 24 ஹவர்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. குக் பண்ணுறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும்,
எல்லா விஷயத்துலையுமே இந்த சாரீ தான் வந்துட்டு இன்னமுமே கட்டிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மான்னு இல்லைங்க, நிறையா பீப்புள் அந்த காலத்து பீப்புள் எல்லாருமே சாரீ தான் கட்டிகிட்ருக்காங்க. வெளியே போனால் கூட அந்த சாரீ கட்டிட்டு போகிறது, வீட்டில் கூட அந்த நைட்டின்றது ஒன்றோ இந்த கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் போடுறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரே ஃபாலோ பண்ணிட்டாங்க. நம்ம வந்து புதுசாக இந்த மாதிரி டாப்ஸு, டிஷர்ட்டு, குர்த்தீஸு இந்த மாதிரி போட்டு போனால் நம்மளை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளோட கல்ச்சருக்கே இன்னும் அடாப்ட் ஆகலை. என்ன கேட்டால் ட்ரெஸ்ஸுன்றது அவங்களோட ஓன் இண்டிபெண்டன்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு பிடிச்சது கம்ஃபர்டபுளாக டீசெண்டாக போட்டு நம்ம போனாவே அது ஓகே தான். இன்னமுமே சொசைட்டிக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ அவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால போடாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.